தங்கமயில் ஆசை ஆசையா இங்க சரவணன் கிட்ட நம்மளோட குழந்தை வயித்துல வளருது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் இங்க சரவணனோ இருந்த கோவத்துல கண்டிப்பா உன் வயித்துல வளர்ற குழந்தை என்னோட இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமயில அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு சரவணன் அங்க இருந்து போக இங்க தங்கமயிலுக்கு ரொம்ப வேதனையாகி உடனே அங்க மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. அக்கா, என்னக்கா சரவணன் மாமா கிட்ட நீங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லிட்டீங்களா, சமாதானம் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப ஆர்வத்தோட கேட்க இங்க மயில் இருந்துக்கிட்டு, மீனா உன்னை நான் கொஞ்சம் பார்க்கணும், நீ வீட்டுக்கு வர முடியுமா? சரிக்கா, நான் வேலைக்கு வந்துட்டேன், நான் வேலை முடிஞ்சதும் இல்லைனா ஏதாவது பெர்மிஷன் கிடைச்சதா நான் வீட்டுக்கு வரேன்க்கா. சரி, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல தங்கமயிலோ மனசு ஒடிஞ்சு போய் அப்படியே அமைதியா ரொம்ப சோகத்தோட நேரா வீட்டுக்கு போறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் இங்க பாக்கியம் இருந்துகிட்டு, ஏய் என்ன, போய் உன் புருஷன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போனியே, அப்படியே சந்தோஷமா சொன்னியா? என்ன சொன்னாரு? உன்னை வீட்டுக்கு வர சொன்னாரா? சேர்ந்து வாழறன்னு சொன்னாரா? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இங்க அடுக்கடுக்கா தங்கமயில பார்த்து கேள்வி கேட்க தங்கமயிலோ அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறத பார்த்ததும், உன்னதான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், எரும மாடு மாதிரி நின்னுகிட்டு இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் மயில கேட்க உடனே அங்க இருந்த மாணிக்கம் இருந்துகிட்டு, ஏன் பாக்கியம், இப்பதானே பொண்ணு வீட்டுக்குள்ள வந்திருக்கா, இதுக்குள்ள கேட்கணுமா என்ன? அம்மாடி நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுமா, அப்புறமா பதில் சொல்லு அப்படின்னு எங்க மாணிக்கம் சொல்ல மயில் அப்படியே அமைதியா ரூமுக்குள்ள போய் அங்க தலகாணி மேல படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் ரொம்ப கோபத்தோட இங்க வீட்டுக்கு வர்றத பார்த்ததும் அங்க கோமதி இருந்துகிட்டு, வாடா சரவணா, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, அப்பா கடையில இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆண்டி எந்த பதிலும் சொல்லாம இங்க அமைதியா இருக்க. உடனே கோமதியோ, டேய் என்னடாச்சு, எதுக்காக இப்படி ரொம்ப கோபத்தோட இருக்க, என்னாச்சுரா, நான் கேக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க உடனே சரவணன் இருந்துகிட்டு, ஆமா இன்னைக்கு நான் தங்கமயில கோவில்ல பார்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல இதை கேட்டதும் கோமதிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி, ஏண்டா எதுக்காக நீ போய் அவளை கோவில்ல பார்த்த, ஏன் பொண்டாட்டி பாசம் அப்படி இழுக்குதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க, ஐயோ இல்லம்மா, மீனாதான் இந்த மாதிரி உங்களை பார்த்து கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனா அங்க அந்த மயில் வந்து நிக்குது, நான் என்ன பண்ண முடியும், நான் என்னதான் அங்க இருந்து கிளம்புனாலும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சுமா. அப்படி என்ன சொன்னா அந்த மகராசி, என் கூட சேர்ந்து வாழுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலாக்கும், நீயும் பல்ல இழிச்சுக்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க, இல்லம்மா அவ கர்ப்பமா இருக்கிறதா என்கிட்டயே மறுபடியும் ஒரு நாடகத்தை நடத்துறாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சரவணன் கோவில்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கோமதி கிட்ட சொல்ல, அதான பார்த்தேன், என்னடா இது, அவ உன்னை வர வச்சிருக்காளேன்னு பார்த்தேன், இப்பதானே தெரியுது ஏற்கனவே கர்ப்பமா இருக்கும்னு சொன்னுமே, அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டாங்களே, அதே மாதிரி இப்பயும் ஒரு நாடகத்தை போடுவோம், வீட்டுக்குள்ள கூப்பிட்டுப்பாங்கன்னு அவ ஒரு கணக்கு போட்டுட்டா போல இருக்கு. தபர்ரா, அவ சொல்றான்னு நீயும் நம்பி அவளை வீட்டு பக்கம் கூட்டிட்டு வந்துட போற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி சொல்ல, ஐயோ இல்லம்மா, நான்லாம் இனிமே கூட்டிட்டு வர மாட்டேன், அவளை பத்தி தான் நான் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டேன்ல, உன்கிட்ட நடந்ததை சொல்லணும் தான் நான் வீட்டுக்கு வந்தமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க உடனே கோமதி இருந்துகிட்டு, ஆமா அந்த மயிலுக்கு மீனா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு துணையா இருக்கலாக்கும், அவ வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க மீனா வேலை ஆபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேரா அங்க மயிலக்கா வர சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பாக்கியத்தோட வீட்டுக்கு மீனா போக இங்க மீனா ரூமுக்குள்ள வந்து அங்க தங்கமயில் கிட்ட, அக்கா என்னக்கா மாமாவை பாத்தியா, பேசுனியா, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா இங்க மீனா தங்கமயில பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க இங்க தங்கமயிலோ அப்படியே உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா வாயும் வயிறுமா இருக்க, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க, என்ன ஆச்சு, மாமா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்க, மீனா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை மீனா, நான் போய் ஆசையா என் வயிற்றுல நம்ம குழந்தை வளருதுன்னு சொன்னேன், அதுக்கு அவரு உன் வயிற்றுல வளர்ற குழந்தை என்னோட இது கிடையவே கிடையாது, நான் உன் கூட எப்போ ஒன்றா இருந்தேன்னு என்னை கோவிலில் வச்சு அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு, எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு மீனா, இதுக்கு மேலே நான் என்ன அவர்கிட்ட பேசட்டும், அதனால தான் அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் என்னோட கற்பை பற்றி அவர் சந்தேகப்பட்டதை நினைக்கும் போது மனசெல்லாம் சுக்குநூறா உடஞ்சி போச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு மயில் இங்க மீனா கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்க உடனே இங்க மீனா இருந்துகிட்டு, அட ச்சே,
மாமா இப்படி எல்லாமா பேசுவாரு, அவர் இப்படியெல்லாம் பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா அப்படின்னு தங்கமயில் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மீனாவோ இங்க சரவணன் அங்க கோவில்ல ஒரு பொண்ணு கூட இருக்கிறத யோசிச்சு பார்க்கறாங்க. ஒருவேளை மாமாக்கு அந்த பொண்ணு கூட தொடர்பாயிடுச்சா, அதனாலதான் அக்காவை கழட்டி விடுறதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரா? இல்ல, இதை நாம இப்படியே விடக்கூடாது, நாம மாமாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்க மயிலுக்கிட்ட, அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் மாமா உங்களை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு எங்க மீனாவும் தங்கமயிலும் பேசிக்கிட்டு இருக்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே வாசல்ல நின்னு அங்க பாக்கியம் ஒட்டு கேட்டுறாங்க. அடி சக்க, அதான பார்த்தேன், என்னடா இது, இவ இவ்வளோ சோகமா வராளேன்னு பார்த்தேன், இப்பதானே தெரியுது உன் புருஷன் உன் வயித்துல வளர குழந்தை என்னோட இது இல்லைன்னு சொன்னானா? புள்ளைய கொடுத்துட்டு என் குழந்தை இல்லைன்னா அப்படியே விட்டுடுவனாக்கும். அவங்க வீட்டில் என்ன பேச்சு பேசுனாங்க, அவங்க வாரிசை நீ சுமக்கிற, ஆனா புருஷங்காரன் என் புள்ளை இல்லைன்னு சொல்லுவானா? இல்லை, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட பாக்கியம் அந்த ரூமுக்குள்ள போக, உடனே இங்க மீனா இருந்துக்கிட்டு, ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதை அவங்களாவே சரி பண்ணிப்பாங்க, இப்போ நீங்க எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாக்கியத்தை பார்த்து கேட்க, உடனே இங்க மயிலுமே, அம்மா கொஞ்ச நேரம் நீங்க விடுங்கம்மா, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், மாமா ஏதோ என் மேல இருக்க கோவத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்கமயில் பேச, உடனே இங்க பாக்கியம் இருந்துகிட்டு, ஒன்ன மாதிரிலாம் சூடு சொரணை இல்லாம என்னால இருக்க முடியாது, என் பொண்ணை எப்படி அவன் சந்தேகப்பட்டு பேசுவான், அப்படியெல்லாம் நான் விட்டுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் மாணிக்கத்தை அழைச்சிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய், இந்த மாதிரி என் பொண்ணு வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு அது என் குழந்தைய இல்லை அப்படின்னு என் மாப்பிள்ளை சொல்றாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அங்க போலீஸோட நேரா பாக்கியம் மாணிக்கம் 2 பேருமே கோமதியோட வீட்டுக்கு போக, மீனாவோ, அக்கா நீ சீக்கிரமா ஆட்டோ பிடிச்சு அங்க அத்தையோட வீட்டுக்கு போங்க, நான் அப்படியே பின்னாடியே வரேன், நாம 2 பேர் ஒன்னா போனா கண்டிப்பா அங்க இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, அயிலுமே ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா கோமதியோட வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியம், யாருமா வீட்டுல யாருக்குறீங்க, என்னமோ அப்படியே பெரிய இதுவாட்டம் பேசுனீங்க, இப்போ என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா, என் பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தை உன் புள்ளை இது இல்லையாமே, இப்படி பேசுறதுக்கு உன் பிள்ளைக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு வாசல்ல நின்னுக்கிட்டு இங்க பாக்கியம் சத்தம் போட கோமதி வெளியே வராங்க. அங்க இருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து உடனே கோமதியோ, சார் என்ன சார் விஷயம், இப்போ எதுக்காக இவங்க வந்து இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க, உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, இங்க பாருங்கம்மா, இப்ப பையன் சரவணனுக்கும் இவங்க பொண்ணு மயிலுக்கும் டிவோர்ஸ் ஆகுற நிலைமையில இருக்கு, இந்த நிலைமையில அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதா இவங்க சொல்றாங்க, ஆனா உங்க பையனை பார்த்து அந்த பொண்ணு சொல்லும்போது அவன் வயித்துல வளர்ற குழந்தை என்னோட இது கிடையவே கிடையாது, உன்னையெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு அந்த பொண்ணை பார்த்து உங்க பையன் சொல்லிட்டு வந்திருக்காரு, இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதான் உங்க பையனை கூட்டிட்டு போய் விசாரிக்கலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே சரவணனும் அங்க வந்திருந்த மயிலை பார்த்து, ஏய் நான் தான் கோவிலே வச்சு உன்னை சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என்ன போலீஸை கூட்டிட்டு வந்து நாடகத்தை நடத்தினா உன்னை நாங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டுப்போமா, ஒழுங்கு மரியாதையா உன் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேச, அதே நேரம் பாண்டியன் இங்கே மதியம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பாண்டியனோ என்ன கோமதி ஆச்சு அப்படின்னு கேட்க, கோமதியோ அப்போ நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம பாண்டியன் கிட்ட சொல்ல, ஓ புது நாடகத்தை நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதை கேட்டதும் இங்க பாக்கியமோ அங்க தங்கமயில் வச்சிருந்த ரிப்போர்ட்டை வாங்கி, யார் போய் சொல்றது, என் பொண்ணு வயித்துல குழந்தை வளருதுன்னு இதோ ரிப்போர்ட், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த ரிப்போர்ட்டே சொல்லும்போது நாங்க எப்படி போய் சொல்லுவோம், வேணும்னு சொல்லுங்க, டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துடலாம், இப்படி அப்பட்டமா என் பொண்ணு மேல பழிய போட்டு உங்க புள்ள பேசுறத நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கோமதி பாண்டியன் சரவணன் 3 பேரையும் பார்த்து ரொம்ப கோவத்தோட பேச, உடனே அங்க இருந்த மயிலோ, அம்மா வேண்டாமா, பிரச்சனை வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம், அடியே கூறு கேட்டவளே வாயை மூடுடி, நியாயப்படி பார்த்தா நீ தான் உன் புருஷனோட சட்டையை பிடிச்சி ஏண்டா என்னை இப்படி சந்தேகப்பட்டு பேசுறேன்னு நீ தாண்டி கேட்கணும், அதை விட்டுட்டு நான் வந்து இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னையும் நீ அமைதியாயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் தங்கமயில பார்த்து ரொம்ப கோபத்தோட பேச, அதே நேரம் மீனா அங்க வராங்க. வாமா வா, இது எல்லாமே உனக்கு தெரியும் தானே, நீ தானே என் பொண்ணு மயக்கமா கிடக்குறான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன, டாக்டர் என்ன சொன்னாங்க, என் பொண்ணு கர்ப்பமா இருக்காங்கன்னு உன்கிட்ட தானே சொன்னாங்க, நீயே உன் அத்தைக்காரி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்க மீனாவை போட்டு கொடுக்க, இங்க கோமதிக்கோ அதிர்ச்சி ஆகுது. என்ன மீனா இதெல்லாம், ஏற்கனவே சரவணன் சொன்னான் கோவிலுக்கு நீதான் சரவணனை வர வச்சதா, அப்போ இந்த மயிலை எல்லாரும் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கும் போது நீ மட்டும் வாரி பூசிக்கின்னு இப்படி அவளை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கியா,
இந்த நாடகத்துக்கு நீயும் உடந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனாவை பார்த்து கோபத்தோட பேச, உடனே மீனா இருந்துக்கிட்டு, ஐயோ அத்தை, என் மேல எதுவும் கோவப்படாதீங்க அத்தை. அன்னைக்கு நான் எதிர்ச்சியா வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது மயிலு யாரும் இல்லாத ஒத்தையடி பாதை பக்கமா போய்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி நானும் பின்னாடியே போனேன். அப்போ பார்த்தா அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்காக இருந்தாங்க. அந்த நேரமா பார்த்து அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்து அவங்கள நான் ஒரு வேலையிலயும் சேர்த்து விட்டேன். அந்த இடத்துல தான் இவங்க மயக்கமா கிடக்குறாங்கன்னு எனக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னா. நானும் இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு டாக்டருமே சொன்னாங்க. வேணும்னா அந்த ரிப்போர்ட் வாங்கி பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா தங்கமயிலுக்காக சப்போர்ட் பண்ணி பேச, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது மீனா, ஒழுங்கு மரியாதையா அப்படி போய் நில்லு. இங்க பாருங்க சார், என் பையனுக்கு தெரியும் அந்த வயித்துல வளர்ற குழந்தை யாரோட இதுன்னு. என் பையனே சொல்லிட்டான் அவ வயித்துல வளர்ற குழந்தை இவனது கிடையாதுன்னு. அப்படி இருக்கும்போது நாங்க அந்த பொண்ணை ஏத்துக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச, உடனே பாக்கி இருந்துகிட்டு, சார் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விசாரிங்க சார். புள்ளக்காரன் சந்தேகப்பட்டா உட்கார வச்சு அவனுக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அம்மா காரியை இப்படி புள்ளிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது. சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்கியம் சொல்ல, இன்ஸ்பெக்டருமே இங்க பாருங்க சரவணன், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த இன்ஸ்பெக்டருமே அங்க சரவணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.